கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் நியூ டவுன் சார்பில் மறுமலர்ச்சி திட்டம் துவக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் நியூ டவுன் சார்பில் கோவை அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரிச்சர்ட் ஹோட்டலில் மாவட்ட ஆளுநருடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தனது முயற்சியான மறுமலர்ச்சி மறுபிறப்பு காசா நோயாளிகளுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்து ஆதரவை வழங்குவதற்காக காசநோய் இல்லா கோவை என்ற இலக்கை அடைய மறுமலர்ச்சி என்ற புதிய திட்டத்தை RCC நியூ டவுன் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் வழக்கறிஞர் என். சுந்தரவடிவேலு தலைமையில் மருத்துவ பணிகளின் துணை இயக்குனர் காசநோய் மருத்துவர் சக்திவேல், துணை ஆளுநர் ராமசாமி, GGR மருத்துவர் தீபனா, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தலைவர் துரைமுருகன், செயலாளர் திருநாவுக்கரசு முன்னிலையில் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் நியூ டவுன் சங்க உறுப்பினர்கள், உள்ளாட்சி அதிகாரிகள், சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், சுகாதாரத்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி என்ற திட்டத்தின் மூலம் காசநோயால் பாதிக்கப்பட்ட 1500 நோயாளிகளுக்கு துணை ஊட்டச்சத்து மிகுந்த உணவு மாதம் 2 முறை வழங்க இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தில் புதிய உறுப்பினர்களாக ஆனந்த் உள்ளிட்ட 3 நபர்கள் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிய உறுப்பினர்களுக்கு ஆளுநர், தலைவர், செயலர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் வரவேற்பு அளித்தனர்.